strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் WPL 2025 ஓட இம்பார்ட்டன்டான ஒரு கேம் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இட்ஸ் எலிமினேட்டர் மேட்ச் பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ் அட் பிராபோன் ஸ்டேடியம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த இம்பார்ட்டன்ட் கேம்ல மும்பை இந்தியன்ஸ் தரமா 47 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட மோத போறாங்க ஆன் கம்மிங் சண்டே. ஸோ ரெண்டாவது முறையா ஃபைனல் போறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இவங்க தான் சாம்பியன். ரெண்டாவது முறை அடிப்பாங்களா, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன்ல ஓவராலா பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டாங்க, அது டவுட்டே கிடையாது. பட் அவங்களோட லாஸ்ட் லீக் மேட்ச்ல ஆர்சிபியோட வின் பண்ணியிருந்தாங்கன்னா டைரக்டாவே ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அங்கதான் டச் பிட் லிட்டில் அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. பட் நெவர்தலெஸ் இம்பார்ட்டன்ட் எலிமினேட்டர் மேட்சை வின் பண்ணி ஒரு மொமெண்டமோட தான் ஃபைனல் போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனல்ஸ்ல என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் தே வில் பி வெரி ஹாப்பி. அவங்க வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எலிமினேட்டர் மேட்ச் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் கைஸ், டு பி வெரி ஆனஸ்ட். பட் கண்டிப்பா டிசப்பாயிண்டும் ஆயிருப்பாங்க. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடிஷன்ல ஆர்சிபி வந்து புவரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, செகண்ட் எடிஷன்லயும் தே ஹேட் அ வெரி என்ன சொல்றது ஒரு ஆவரேஜ் சீரீஸ் தான். ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது குஜராத் ஜெயின்ஸுக்கு மாதிரி. அந்த எலிமினேட்டர் மேட்ச்ல போயிட்டு மும்பை இந்தியன்ஸ் தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு போனாங்க. ஃபைனல்ல போயிட்டு டெல்லி அடிச்சு கப்பு தூக்குனாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்னு ஒண்ணு இருக்குங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட்லி ஆர்சிபி உமன்ஸ் வந்து செகண்ட் எடிஷன்ல அதை தான் பண்ணாங்க. தே வேர் நாட் பிளேயிங் எக்ஸலன்ட் கிரிக்கெட் அந்த சீரீஸ்ல. ஆனா அந்த முக்கியமான எலிமினேட்டர் மேட்சை வந்து தட்டினாங்க பாருங்க. ஃபைனல் போனோடனே அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. குஜராத் ஜெயின்ஸும் அதை தான் பண்ணிருக்கணும். இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வின் பண்ணா ஃபைனல் போயிடலாம். ஃபைனல் போயிட்டா யார் வேணாலும் அடிக்கலாம். இட்ஸ் அ பிரஷர் கேம். ஆனா குஜராத் ஜெயின்ஸ் அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட புவர் கேமை காமிச்சாங்க இந்த மேட்ச்ல. அதுதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு டீமும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது குவாலிஃபை ஆகி ஃபைனல் போகணும் தான் ஆடுவாங்க. ஆனா இந்த வே குஜராத் ஜெயின்ஸ் இந்த பர்டிகுலர் எலிமினேட்டர் மேட்ச் ஆடினதை பார்க்கும் போதுல ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்ததுங்க. அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் போலிங் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வரைக்கும் நல்லா போட்டாங்க கைஸ், கண்டிப்பா கிரெடிட் கொடுக்கலாம். ஆனா அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் வந்து இந்த சீசன்ல கொஞ்சம் புவரா தான் இருந்தது. ஆனா இருக்கிறதுலே மட்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல தான் அவங்க காமிச்சாங்க. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க இந்த பிளாட் ட்ராக்ல, அதெல்லாம் ஓகேங்க. பட் அதுவே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் விளையாடும் போது நீங்க டாஸ் வின் பண்ணி ஏன் போலிங் எடுக்கிறீங்க, பேட்டிங் ஆடுங்களேன். ஒரு பேட்டிங் ஆடி ஒரு 200 அடிங்களேன். என்னதான் பிளாட் விக்கெட்டா இருந்தாலும் அந்த ஒரு சேசிங் பிரஷர்னு ஒண்ணு இருக்கும்ல. இங்கதாங்க அந்த கோச் ஆஸ் வெல் அஸ் அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணணும். இது குரூஷியல் மேட்ச். நீ டாஸ் வின் பண்ணியா, பேட்டிங் ஆடு பரவாயில்ல, பிளாட் விக்கெட்டை நீ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஒரு 200 அடி அவங்கள பிரஷர் போட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனா அது ஒரு டிஃபென்சிவான ஒரு டிசிஷன். இல்ல சேஸ் பண்ணலாம், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கிரவுண்டு, ஈஸியா வந்து பவுண்டரிஸ் அடிக்கலாம், அந்த ஒரு டிஃபென்சிவான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே கேட்ச் அப் கேம் மாதிரி வந்து ஆயிடுது. இப்போ இதே பிளாட் ட்ராக்ல தான் நீங்க ஆனீங்க, அந்த டிசிஷன் எடுத்தது பேக் ஃபயர் தான் ஆச்சு. எண்ட் ஆஃப் தி டே 44 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துருக்கீங்க. ஏன்னா பிரஷர், அந்த ஃபைனல் அந்த நாக் அவுட் மேட்ச்ன்ற ஒரு பிரஷர் புரியுதா உங்களுக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் 214 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க, which is a big score ஒரு நாக் அவுட் கேம்ல. ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஹேலே மேத்யூஸ் once again 77, as well as நாட் ஸ்கேவர் எவர் கன்சிஸ்டன்ட், அவங்களும் ஒரு 77 அடிச்சாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு செஞ்சுட்டாங்க. அண்ட் வழக்கம் போல ஹர்மன்பிரீத் கௌரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கேமியோங்க. அதாவது ஹேலே மேத்யூஸோட எக்ஸ்ட்ரா கவர் 6 பார்த்து நான் பெஜாரான, வா என்ன ஸ்ட்ரைக்கிங்னு. அதை விட கெத்தானா அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹர்மன்பிரீத் கௌர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல சில 6 எல்லாம் விட்டாங்க பாருங்க. வேற லெவல் இருந்துச்சு. நீ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுமா, நாளைக்கு இந்தியாவுக்கு ஆடும் போது பாத்தீங்கன்னா இதே மாதிரியே நீ விளையாண்டினா கண்டிப்பா இந்தியா நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபைனல்ஸ் இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஹோப்ஃபுல்லி ஹர்மன்பிரீத் கௌர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயும் கொண்டு வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரியான ஐடியா. அண்ட் இன்னொரு பக்கம் குஜராத் ஜெயின்ஸ்க்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ப்ளோ. டாட்டின் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிட்டாங்க. டாட்டின் ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஓகேங்களா, அவங்க டீமுக்கு இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து எலிமினேட்டருக்கும் வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் டாட்டின் தான். சோ டாட்டின் இல்லைன்னும் போதே அவங்க 50% அங்கேயே தோத்துட்டாங்க. எனக்கு அதான் தோணுச்சு, முக்கியமான மேட்ச்லயாமா இன்ஜுரி ஆவ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ அது இல்லாம அவங்க விளையாடுறதே பெரிய விஷயம். அண்ட் கிப்சன் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், போலிங் எல்லாம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஜஸ்ட் 37 தான் கொடுத்தாங்க. அப்புறம் பிரியா மிஸ்ரா வந்தாங்க. அந்த ஒரு ஓவர்ல வந்து அவங்க வந்து பிரஷரை ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் ஸ்கைவரும் ஹேலே மேத்யூஸ் வச்சு செஞ்சுட்டாங்க, வித் அடிஷனல் டு தி புவர் ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் ஆஃப் குஜராத் ஜெயின்ஸ். கண்டிப்பா அது வந்து பயங்கரமா ஹெல்ப் ஆச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுவாங்களான்னு போது எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கையே இல்லைங்க. ஏன்னா கார்ட்னர் ஒரு ஆள் தான் அடிச்சா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல கொஞ்சமாவது க்ளோஸா போக முடியும்னு எனக்கு தோணுச்சு. பெத் மூனி டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் போக லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் எடுத்துட்டீங்கன்னா டாப் ஆர்டர்ல அவங்க கண்டினியூஸ் ஃபெயிலியர், பிளஸ் கேட்ச் எல்லாம் வேற விட்டாங்க, இம்பார்ட்டன்ட் கேட்ச். ஹேலே மேத்யூஸோட கேட்ச் அப்பயே எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விக்கெட் கீப்பிங்ல, நேரம் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் ட்ரபிள்ல இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட கீப்பிங்கும் சரி அவங்களோட பேட்டிங்கும் சரி இந்த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல ரொம்ப புவரா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஹர்லி டியோல் ரன் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிப்சன் கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல் மாலி கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, லிச்ஃபீல்ட் கொஞ்சம் அடிச்சாங்க. எப்ப கார்னர் வந்து ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த பால் வந்து பாத்தீங்கன்னா
மேத்யூஸ் பால்ல போல்ட் ஆனாங்களோ அப்பயே கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, சீல்டு தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது. மத்ததெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான் தோணுச்சு. அண்ட் மத்த விக்கெட்ஸுமே எப்படி தோணுச்சுன்னா கையில் அடிச்சு 2 ரன் ஓடி ரன் அவுட் ஆறாங்க, அதாவது சரண்டர் ஆயிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு குஜராத் ஜெயின்ஸ். கண்டிப்பா இந்த ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க நல்லா யூஸ் பண்ணிருக்கணும். அதனாலதான் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. எனக்கு என்னன்னா இல்ல, மும்பை இந்தியன்ஸ் டிசர்வ் டு என்டர் இன்டு தி ஃபைனல், அது டவுட்டே கிடையாது. ஆனா இவங்க ஒரு எலிமினேட்டர் மேட்ச்னு விளையாடும் போது நீங்க கொஞ்சம் டஃப்பாவது கொடுங்க. ஒரு 10 ரன் 12 ரன் வித்தியாசத்துல தோக்குறதுல பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. 47 ரன் வித்தியாசத்துல நீங்க தோக்குறீங்கன்னா அப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். எந்த அளவுக்கு உங்களை பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் அவுட் பிளே பண்ணிருக்காங்க. ஆப்போனன்ட் அவுட் பிளே பண்ணதை விட இவங்களே அவுட் பிளே பண்ணிட்டாங்க டியூ டு புவர் கேச்சிங் அண்ட் புவர் ஃபீல்டிங் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ ஹர்மன்பிரீத் கௌர் அண்ட் ஹர் டீம் கண்டிப்பா டிசர்வ் டு என்டர் இன்டு தி ஃபைனல். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட ஓனர் ஆகாஷ் அம்பானியும் வந்திருந்தாரு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா மென்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கீ பிளேயர்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரண் போலார்டு, இவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ண வந்திருந்தாங்க மேட்சுக்கு. சோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. சோ ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி ஃபைனல் ஆடி வின் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. சோ ஃபைனல் செம மாசா இருக்க போகுதுங்க. டெல்லி வர்சஸ் மும்பை செமையா இருக்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. 2 ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a close match. அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் த்ரில் கொடுக்கும். கரெக்டா? சோ இந்த ஒரு பர்டிகுலர் எலிமினேட்டர் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? குஜராத் ஜெயிச்சு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எலிமினேட்டர் வரைக்கும் வந்ததை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? அண்ட் மும்பை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டெபிலிட்டியை காமிக்கிறாங்களா செமையா, அதை பத்தியும் என்ன ஃபீல் பண்றீங்க? எல்லாமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.